நீங்கள் இப்போது ஒரு அமைதியான இடத்துல இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. உலகத்தோட சத்தம், மற்றவங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட கவலைகள் எல்லாத்தையும் வெளியவே விட்டுட்டு உள்ளே வாங்க. நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிற இந்த வாய்ஸ், இது உங்களுக்காக மட்டும் உருவானது. நீங்கள் தனியாக இல்லை, ஆனால் அந்த தனிமையை தான் இப்போ நம்ம கொண்டாட போகிறோம். சுற்றி இருக்கிற எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கலாம். அது பரவாயில்லை. இப்போ ஒரு ஆழமான மூச்சு எடுங்க. உங்கள் வலிகள், உங்கள் கண்ணீர், இது எல்லாமே உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிட்டு இருக்கு. நைட்டில் எல்லோரும் தூங்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சீலிங்கை பார்க்கும்போது வர ஆயிரக்கணக்கான கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும். மற்றவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடிக்கிறீங்க, சிரித்து பேசுகிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்கன்னு உங்கள் மனசுக்கு தான் தெரியும். யார்கிட்டையாவது சொல்லலாம்னா சொன்னால் புரியாது, இல்லைன்னா அது ஒரு அட்வைஸாக மாறிடும்னு பயப்படுறீங்க. ஆனால் இங்கே நான் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். உங்கள் வலி உண்மை, நீங்கள் பட்ட கஷ்டம் உண்மை. ஒரு சின்ன கதை சொல்லவா? ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கிட்டு இருந்தாராம். அந்த கல் வழியால் அழுதுச்சான். ஏன் என்னை இப்படி உடைக்கிறீங்கன்னு கேட்டுச்சான். ஆனால் சிற்பி நிறுத்தல. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த உடைஞ்ச கல் ஒரு அழகான சிலையாக மாறிடுச்சு. உங்கள் லைஃப்லையும் இப்போ நடக்கிற அந்த வழிகள் உங்களை செதுக்கிட்டு இருக்கு. நீங்கள் உடைஞ்சு போகலை, நீங்கள் உருவாகிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே வெறுக்காதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. அவங்க சந்தோஷத்துக்காக உங்களை நீங்களே தொலைச்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் எப்போ கடைசியாக நன்றி சொன்னீங்க? இப்போது உங்கள் கையை நீங்களே பிடிச்சிக்கோங்க. இவ்வளவு கஷ்டத்துலேயும் நான் இன்னும் நிற்கிறேன், இவ்வளவு கஷ்டத்துலேயும் நான் இன்னும் நிற்கிறேன் பாரு, ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூன்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. மற்றவங்க யாரும் உங்களுக்காக கைத்தட்டலைன்னு பரவாயில்லை, நான் இப்போது உங்களுக்காக மெதுவாக கைத்தட்டுறேன். நீங்கள் ரொம்ப வேல்யூபிளான ஒருத்தர். இருட்டு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் விடியல் வரும்னு சொல்லுவாங்க. உங்கள் லைஃப்லையும் விடியல் வரும். ரொம்ப ஸ்பீடாக ஓடாதீங்க, ஒரு சின்ன ஸ்டெப் போதும். இன்றைக்கி நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தது, ஒரு சின்ன புன்னகை பண்ணது, இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். உங்கள் பாஸ்ட் முடிஞ்சு போச்சு, உங்கள் ஃப்யூச்சர் இன்னும் வரல. இப்போது இந்த செகண்ட், இந்த நிமிஷம் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அதுதான் பெரிய மிராக்கிள். இப்போது உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கோங்க. உடம்பை தளர்வாக விடுங்க. எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிடுங்க. நீங்கள் அமைதியாக இருக்க தகுதியானவர். எனக்கு அமைதி கிடைக்குது, நான் நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு ஒரு புது நாள், ஒரு புது ஆரம்பம். அது வரைக்கும் இந்த இசை உங்கள் கூடவே இருக்கும். தூங்குங்க, அமைதியாக தூங்குங்க. உங்கள் மனசுக்கு நான் பக்கத்திலேயே இருப்பேன். ஸ்டே வித் மீ. இது வாய்ஸ் ஆஃப் ஆம்னா.